இன்னைக்கு நம்ம ஊரு சர்பத் ஒண்ணு பண்ணணும். ஒரு பாட்டு இருக்குல்ல, பித்தன் தெளிய மருந்தொன்று இருக்குது பேரின்பம் அன்றுள்ளே அப்படின்னா அது இறைவனை பத்திது. நமக்கு அதெல்லாம் வேண்டாம். இப்ப பித்தத்துக்கு என்ன அவ்வளவுதானே. அதான் இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு அம்மா ஊர் இஞ்சிய வச்சு சூப்பரா ஒரு சர்பத் செஞ்சு தரேன். இந்த சர்பத் செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டா, இஞ்சி, இந்த தோல் சீவினது, தோல் சீவின எலுமிச்சம்பழம், தோல் சீவாத எலுமிச்சம்பழம், தண்ணி, சர்க்கரை. நம்ம இதை செஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு 4 நாளைக்கு இருக்கும். நீங்க அதை ஊத்தி கொஞ்சம் தண்ணியை ஊத்தி தாராளமா குடிச்சிடலாம். பித்தம் வரணுங்கிறது இல்ல, அது உடம்புக்கு நல்லது. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அடுப்ப மூட்டி அதுல தண்ணிய ஓட்டு. இதுக்கெல்லாம் வெல்லம் போடுற வழக்கம் இல்ல. அதுக்காக உடம்புக்கு கெடுதல்னுட்டு சக்கரை சாப்பிடாமையா இருக்கும். யார் வீட்டுக்கோ போறோம், ஜாங்கிரி சாப்பிட்றோம், அவர் என்ன அது வெள்ளத்துலையா பண்றாங்க? எல்லாம் சும்மா எப்ப வேணுமோ அப்ப எடுத்துக்கணும். ஆனா இது பாக்குறதுக்கு வெள்ளையா இருக்கு, உடம்புக்கு நல்லது இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே நாமளும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ சர்க்கரைய பாகு வைக்கணும். ரொம்ப கெட்டி இல்ல, சுமார் பாகு வைக்கிற பொழுது அது ஆகட்டும். அதுக்குள்ள என்ன பண்ணுங்கிறத சொல்றேன். இந்த இஞ்சி இருக்குல்ல, தோல் சீவிரணும். தோல் விஷம், அது எப்போதும் சொல்லுவேன். இந்த இஞ்சிய நல்லா மிக்சியில அரைச்சிட்டு வரணும், மையா அரைச்சிட்டு வரணும். அதையும் வடிகட்டிடலாம். முத்து பேச்சு, என் செல்லம் வா கண்ணு, இத போய் நல்லா அரைச்சுக்கிட்டு வா. வா ஓடியா. இப்ப அந்த சக்கரை பாகு கொதிச்சிருச்சு. இந்த இஞ்சியில நல்லா தண்ணிய ஊத்தி 2-3 தரம் அரைச்சு, ஏன் தெரியுமா, இந்த இஞ்சிய அரைச்சு புழிஞ்சிட்டு கொஞ்சம் வைக்கணும். அடியில வெள்ளையா ஒண்ணு படியும், அதை எடுத்துக்க வேண்டாம். திருப்பி மேலாம இருக்கிறத எடுத்துட்டு பாக்கி இஞ்சிய போட்டு அரைக்கணும். எல்லாத்துக்கும் ரொம்ப சூதானமா செய்யணும். இப்ப இதுல நம்ம அந்த இஞ்சி சாரை விட்டுருவோம். நான் சொன்னேனே அடியில வெள்ளையா படியும்னு, இதுதான். இஞ்சியில சுண்ணாம்பு சத்து இருக்கான். இப்ப இத நல்லா கொதிக்கணும். இந்த இஞ்சியோட பச்சை வாடை போற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்கட்டும். சில பேர் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் குடிக்கணும் அப்படின்னாக்கா 2 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டாங்கன்னா உடனே டீ அடிக்கலாமா, காப்பி குடிக்கலாமா, அந்த மாதிரி நினைச்ச போதெல்லாம் டீ காப்பி எல்லாம் குடிக்க வேண்டாம். வெள்ளைக்காரன் சொல்லி வச்சானா எனி டைம் இஸ் டீ டைம்னுட்டு. நமக்கு அப்படி இல்லை. அந்த மாதிரி ஏதாச்சும் குடிக்கணும் போல இருந்தா இந்த மாதிரி இஞ்சி எலுமிச்சம்பழ சர்பத்து செஞ்சு தர சொல்லி அதை சாப்பிடுங்க. உடம்புக்கு எது நல்லதோ அதை சாப்பிடுங்கப்பா. பித்தம் தலைக்கு ஏறி அப்புறம் கிருகிருண்டு வரும். டீ குடிச்சாலும் பித்தந்த, காப்பி குடிச்சாலும் பித்தந்த. இப்ப நல்லா இது கொதிச்சிருச்சா, இப்ப இது ஆறணும். இது இப்ப நல்லா ஆறின பிறட்டுதான் புளிஞ்சு வச்சிருக்கிற எலுமிச்சம்பழ ஜூஸ அதுல விடணும். ஏன்னு கேட்டா இந்த எலுமிச்சம்பழ சாறு சுட சுட நீங்க எதுலயாச்சும் செஞ்சுட்டீங்கன்னாக்க கசந்து போயிடும். இப்ப எலுமிச்சம்பழ சோறு செய்யறோம்ல, அப்ப கூட நல்லா தாளிச்சு கொட்டி எல்லாத்தையும் போட்டு பெனஞ்சிட்டு கடைசியில தான் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சதை ஊத்துவாங்க. அது ரொம்ப பேருக்கு தெரியாது. எலுமிச்சம்பழ ரசம் வைக்கிறேன்னுட்டு அது அடுப்புல இருக்கும் போதே எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிட்டீங்கன்னா வாயில வைக்க முடியாது. அப்புறம் மாமியார் திட்டுறா, புருஷன் திட்டுறான்னாக்கா திட்டாம இருக்க மாட்டாங்க. நீங்க எது செஞ்சாலும் கவனமா செய்யணும். இப்ப இதை ஆத்திடுவோம்.
இப்ப இந்த இஞ்சியும் சர்க்கரையும் போட்டு கொதிக்க வச்சிருக்கோம்ல, அது நல்லா ஆறணும்னு சொன்னேன்ல. நீங்கெல்லாம் சொன்னா அது கேட்காது, நான் சொன்னா கேட்கும். இப்ப பாருங்க, 6 சக்கரை 6 இஞ்சி சாறு சேர்த்து 6 6 6. ஏன்னா எல்லாத்துக்கும் இப்ப பாடுறாங்க, நல்லது பொல்லாது எல்லாத்துக்கும் பாடுறாங்க. இதை பாருங்களேன், எனக்கு நேரம் இது என்ன சீக்கிரம் ஆற மாட்டேங்குதுன்னா கோவம் வருது, கோவம் வந்தா பாட்டு வருது. 6 சர்பத்து 6 எலுமிச்சை சாறு சேர்க்கணும் 6. இதோ இப்ப இது நல்லா ஆறிடுச்சு, என் பாட்டுக்கே ஆறிடுச்சு போல. இதுல ஒரே ஒரு சிட்டிகை உப்பு. அது எதுக்குன்னு கேட்டா இந்த சர்க்கரையோட இனிமையை எடுத்து காட்டுவதற்கு. அது பார்த்துருக்கீங்களா? எந்த ஒரு இது செஞ்சாலும் இப்படி உப்பு போடுவாங்க. சில பேர் சாம்பார் ரசம் வச்சா கூட அதில் இம்பிட்டு சர்க்கரையை போடுறாங்க. என்னன்னு கேட்டால் மற்ற ருசியெல்லாம் சேர்ந்தாப்புல இருக்குமா. அதெல்லாம் சின்ன சின்ன நுணுக்கம் போல. இப்போ நம்ம இதில் அந்த சோஃபி பொண்ணை புழிஞ்சு தர சொன்னேன் பாருங்க, இப்படித்தான். சோஃபி பொண்ணு கலர்லயே வந்துருச்சு பாருங்க. ஆஹா, பாத்தீங்களா? வெள்ளக்கார பொண்ணு ரோஸா இருப்பாளே என் சோப்பி, அந்த கலர்ல ஆயிடுச்சு. ஏன் முத்து பேச்சு, இந்த எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சிய கொட்டையெல்லாம் ஒட்ட வடிக்க மாட்டேன்? இங்க வா, இந்த கொட்டையெல்லாம் உனக்கு எடுத்து வச்சு தரேன், வா. ஒரு வேலை செஞ்சா நல்லா சுத்தமா செய்யணும். இதுக்கெல்லாம் தான் நான் கோச்சுக்கிறது. அவளை மட்டும் இல்ல, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது. அடுப்பங்கரையெல்லாம் அப்பப்ப தொடச்சு வச்சுக்கிறணும். இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிட்டு வான்னா கொட்டையோட சேர்ந்து புழியக்கூடாது. சரி, இந்த சோஃபி பொண்ண அந்த எலுமிச்சம்பழத்தை சீவ சொன்னேன் பாருங்க, பூ மாதிரி. அதை எடுத்து அதன் தலையில இப்படி போட்டுட்டா, இந்த தோலி பாக்கி இருந்துச்சுன்னா இதுல கொஞ்சம் சர்க்கரையை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. சர்க்கரையும் இந்த எலுமிச்சந்தோல் கசப்பும் அது ஒரு நல்லா இருக்கும். அதை சாப்பிட்டுட்டு இந்த வாயில பாக்கெல்லாம் போடாதீங்க, அதை தூக்கி கொஞ்சம் போட்டுக்கிடுங்க, நல்லா இருக்கும். இது பார், தேங்காய் பூவை விட மெல்லிசா ஆயிருக்குது. இப்ப இதை நீ அந்த கண்ணாடி பாத்திரத்துல ஊத்தணும். இப்ப நான் சொன்னேன்ல, இந்த எலுமிச்சம்பழ தோல் எப்ப வந்தாலும் நாங்க புளிஞ்சிட்டு தூக்கி போடுவோம்னு போடாதீங்க. இந்த மாதிரி பூவாட்டம் துருவி வச்சுக்கிட்டு இதுல மட்டும் மஞ்சத்தூளும் தேங்காய் எண்ணெயும் போட்டுட்டு அதை எடுத்து நீங்க உங்க பல்லுக்கெல்லாம் நல்லா தேய்ச்சிங்கன்னா இந்த வெத்தலை காவி பாக்கு சாப்பிட்டீங்கல்ல, அந்த பாக்கு சாப்பிட்ற காவி எல்லாம் போயிடும். இந்த எலுமிச்சம்பழத்துக்கு அவ்வளவு மகிமை இருக்கு. இதை போய் நம்ம தூக்கி போடலாமா? காசு கொடுத்து வாங்கிட்டு தோலியையும் விடக்கூடாது, சாரையும் விடக்கூடாது. அதுல இருக்கிற விதையெல்லாம் மட்டும் வேணா தூக்கி போட்டுடலாம். இதை பாத்தீங்களா? இது ரோஜா பூ நிறத்துல. இருங்க, உங்களுக்கு நான் கண்ணாடி பாத்திரத்துல ஊத்தி காட்டுறேன், அப்பத்தான் தெரியும். இப்படி நான் அதை ஒரு கண்ணாடி பாத்திரத்துல போட்டு காட்டவும் அந்த சோஃபியும் காந்தியும் வாவ் அப்படிங்கிறாங்க. அது என்னது, அது எதை பார்த்தாலும் வாவ்ங்கிறாங்க. என்னன்னு கேட்டேன், அந்த கலர் அப்படி நல்லா இருக்குதான், சர்பத் கலரு அப்படியே ரோஜா பூ கலர்ல நல்லா இருக்குன்னுட்டு. எனக்கு இந்த எலுமிச்சந்தோலை பார்த்து தான் சும்மாவே இருக்க முடியல. இன்னும் கொஞ்சத்தையும் தூக்கி அது தலையில போட்டு அது வாயில கச்சக்கு முச்சுக்குன்னு ஆப்பிடும், அப்பதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஆக மொத்தம் இன்னைக்கு அந்த ஆம்கா பண்ணா பாடினேன்ல, அதே மாதிரி இதுவும் தான். அனுபவம் புதுமை இஞ்சி லெமன் சர்பத் செஞ்சு பாருங்க. சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்க. கொஞ்சம் காப்பியை குறைச்சிக்கங்க, டீயை குறைச்சிக்கங்க, இந்த சர்பத்தை குடிங்க. அந்த காலத்துல ஒரு பாட்டு உண்டு, குடிச்சு பழகணும் குடிச்சு பழகணும், படிச்சு படிச்சு சொல்லுறாங்க பாழும் கல்லை நீக்கி பாலை குடிச்சு பழகணும் அப்படின்னு என்எஸ்கே அவங்க பாடினாங்க. இன்னைக்கு நாம எப்படி பாடலாம்? குடிச்சு பழகணும், பித்த நல்லா தெளிஞ்சு போக இந்த சர்பத் செஞ்சு நீங்க குடிச்சு பழகணும். என்ன சர்பத்து?
இஞ்சி எலுமிச்சம்பழ சர்பத்து குடிச்சு பழகணும்.